அக்காவும் தம்பியுமா எப்ப பார்த்தாலும் தனியா போய் என்னென்னமோ பேசிக்கிட்டே இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்டும் எங்களால கண்டுபிடிக்க முடியல. அக்கா, 2 பேரும் ரொம்ப தெம்பா இருக்காங்க. அவங்க இப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு பலமான திட்டத்தோட தான் இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. அது என்னன்னு தாங்க எங்களால கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுதுடி, எவனோ ஒருத்தர் அடிக்கடி ஃபோன் பண்ணி என்னென்னமோ ஐடியா கொடுக்கறான். ஆனா அங்க என்னென்ன நடக்குதுன்னு அவன் தாண்டி தகவல் சொல்றான். அது மட்டும் கன்ஃபார்மா தெரியுதுடி. ஓஹோ, அதான் சங்கதியா? அதான் நாங்க போற இடத்துக்கெல்லாம் அந்த கருப்பட்டி மண்டையும் கரெக்டா வராரா? ஆமாடி. அவந்திகா, எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து கொடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுமா. எல்லாம் நான் பாத்துக்கிறேமா, நீ போனை வை. என்னங்க உங்க அம்மா என்ன சொன்னாங்க? நட்ராஜ், நம்ம பத்திரிக்கை அடிக்கலான்னு போனா அந்த கருப்பட்டி மண்டையும் கரெக்டா அங்க வந்தாரு. அதே மாதிரி நகை கடை, ஜவுளி கடைன்னு எங்க போனாலும் கரெக்டா வந்தாருல. இதெல்லாம் எப்படின்னு யோசிச்சியா? அதானே, எப்படிங்க கரெக்டா வராரு? அம்மா தான் சொன்னாங்க, நம்ம சைடுல இருந்து யாரோ இங்க என்ன நடக்குதுன்னு அவர்கிட்ட போட்டு கொடுக்கறாங்களாம். அடிக்கடி இங்க இருந்து போன் வருதுன்னு அம்மா சொல்றாங்க. சேச்சா, நம்ம குடும்பத்திலயா? நிச்சயம் யாரும் இங்க அப்படி பண்ணவே மாட்டாங்க. நீங்க பாட்டுக்கு எதையாவது கேட்டு எதையாவது உளராதீங்க. என்ன பேசுற நீ? இங்க இருந்து தகவல் போகாமையா அந்த ஆள் போற இடத்துக்குள்ள வந்து டார்ச்சர் கொடுக்கறாரு? எது எப்படி இருந்தாலும் இந்த குடும்பத்தை சேர்ந்த யாரும் நமக்கு துரோகம் பண்றத பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. இத பத்தி இனிமே பேசுற வாழ வச்சுக்காதீங்க. அப்போ என் அம்மா போய் சொல்றாங்களா? நான் அப்படி சொல்லலைங்க, நடந்ததை தப்பா புரிஞ்சிட்டு இருப்பாங்கன்னு சொல்றேன். இத பத்தி இனிமே பேச வேண்டாம் வந்திகா. என்னக்கா அவளை கூப்பிடலையே நீ? நான் சொன்னா கேட்பாளுங்களா? நீ கூப்பிட்டா தான் வருவாளுங்க. கூப்பிடுற. ஏய் மல்லிகா, பூமிகா, இப்ப எதுக்குமே அவர் சும்மா கத்திட்டு இருக்காரு? அக்காவும் தம்பியும் போனா போக வேண்டியதானே? எதுக்கு கடற்கரையா நம்மளையும் கூட்டிட்டு போய் நம்ம உசுர எடுத்துட்டு இருக்காரு? பெத்த பொண்ணுக்கு எதிராவே இவர் பேசுறப்போ நான் எல்லா இடத்துலயும் எதுவும் பேசாம வேடிக்கை பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த கொடுமையை நான் எங்கடி போய் சொல்றது? இந்த தடவை எங்க கூப்பிட்டாலும் வர முடியாதுன்னு சொல்லுமா. பாத்தியா, நீ கூப்பிட்டே இவ்வளவு நேரம் என்னன்னு கேட்கல. நான் கூப்பிட்டா மட்டும் அவளுக்கு வருவாளுங்களா? காதுல விழுலையோ என்னவோ, சத்தமா தான் கூப்பிடேன்டா. ஏய் மல்லிகா, பூமிகா, வர போறீங்களா இல்லையாடி? என்னங்க என்ன கொழுப்பு கூடி போனதுல காது செவடா போச்சா? ஒரு தடவை கூப்பிட்டா உடனே வர மாட்டீங்களா? டேய், என்னடா நீ கோயிலுக்கு போற நேரத்துல எதுக்காக இவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற? 2 பேரையும் சீக்கிரம் தயாராகி வர சொல்லு. சரி சரி, கிளம்புங்க, கோயிலுக்கு போனோம். எந்த கோயிலுக்குங்க? எங்க என்னன்னு சொன்னாதான் வருவீங்களா? கிளம்புனா கிளம்புங்கடி. கோயிலுக்கு போய் என் பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிக்கையை சாமி கிட்ட வச்சு கும்பிட போறோம். ஒழுங்கு மரியாதையா கிளம்புங்க, போங்க. எதுக்குடா எரிஞ்சு விழற? இத பாரு மல்லிகா, பத்திரிக்கை சாமிக்கு தானே வைக்கணும். அதான் கோயிலுக்கு கிளம்புறோம். போய் முகத்தை கழுவிட்டு 2 பேரும் தயாராகி வாங்க. என்ன 2 பேரும் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க?
இதுவே நீங்க ஆசைப்பட்டு நடத்துற கல்யாணமா இருந்தா எவ்வளவு குதிச்சிட்டு கிளம்பியிருப்பீங்க. உங்க டிராமாலாம் எனக்கு தெரியும்டி. மரியாதையை கிளம்பி வாங்க. முடியாதுங்க, என்னால முடியாது. உங்க அக்கிரமத்துக்கெல்லாம் என்னால கூட வர முடியாது. என்னடி இன்னும் 2 பேரும் குளிர் விட்டு போச்சா? இதுக்கு பேரு குளிர் விட்டு போறது இல்லைங்க, பாசம். கொஞ்சமாவது மனசாட்சி கேட்டு சொல்லுங்க. நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? அவந்திக்கா யாருங்க? நம்ம பொண்ணு. என்னமோ எதிரியை அழிக்க வியூகம் போடுற மாதிரி அவளோட வாழ்க்கை அழிக்க திட்டம் போடுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அதானே, என்னடா இன்னும் வாயை திறக்கலையேன்னு பார்த்தேன். இப்ப என்னங்கற? பெத்த பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்றேன்னு சொல்றீங்களே, அது அவங்களுக்கு மட்டும் அசிங்கம் இல்லைங்க, பொண்ணை பெத்த நம்மளுக்கும் தாங்க பெரிய அசிங்கம். ஏற்பாடு பண்றதும் இல்லாம நகை கடை துணி கடைன்னு தொடர்ந்து போய் அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. அதுக்கு நாங்க 2 பேரும் கூட வரணுமா? இதனால நீங்க என்னத்தை சாதிக்க போறீங்க சொல்லுங்க. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் அவசியம் இல்லடி. என்னோட திட்டம் ஜெயிக்கிறப்ப எல்லாம் எல்லாருக்கும் புரியும். ஏங்க இப்படி பேசுறீங்க? அங்க வாழறது யாருங்க? நம்ம பொண்ணு தானே. அவ நிம்மதியா அவ நினைச்ச வாழ்க்கை வாழ்ந்துட்டு போட்டுமே. எதுக்காக இப்படி அவளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? இதனால என்னத்தை சாதிக்க போறீங்க சொல்லுங்க. ஏய், இங்க பாரு, எனக்கு என் சாதி கௌரவம் தான் முக்கியம். நான் ஆசைப்பட்டபடி, நான் ஆசைப்பட்ட மாப்பிள்ளைக்கு தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். இந்த கல்யாணம் நான் நினைச்சபடி நடந்தே தீரும். இதுக்கு இடத்துல எவன் வந்தாலும் நான் பொறுத்துக்க மாட்டேன். உங்க சாதி வெறியும் கௌரவமும் நாசமா போகட்டும். நீங்க பண்ற பாவத்துல எனக்கு பங்கு வேண்டாம். திட்டம் போடுங்க, எல்லார் குடியும் கெடுங்க. அத நீங்களும் உங்க அக்காவும் சேர்ந்து செய்யுங்க. அதுல ஏங்க என்ன இழுக்கிறீங்க? இனிமே நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். நீ வந்து தாண்டி ஆகணும். எனக்கு பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் உனக்கும் தனியா ஆசா பாசம் லட்சியம் எதுவுமே இருக்க கூடாது. புருஷன் சொல்லுதான் உனக்கு வேத வாக்கு. புருஷன் போற இடம் தான் உனக்கு சொர்க்கம். உன்னுடைய புலம்பெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்கா கிளம்ப பாரு. இல்லைன்னா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவீங்க? அடிப்பீங்க அவ்வளவுதானே? அடிங்க. அதிகபட்சம் கொன்ன தூக்கி போடுவீங்க. கொல்லுங்களேன். என்ன ஆனாலும் சரி, என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க நான் உங்களுக்கு துணையா வர மாட்டேன். அடச்சி, நான் எதுக்குடி உன்னை கொல்லணும்? அதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் நினைச்சது நடக்கணும். அது நடக்கலன்னா எனக்கு அசிங்கம். அதை எதிர்த்து நீயும் உன் பொண்ணு நின்னா நான் தூக்க மாட்டிக்கிட்டு, அதுக்கு காரணம் நீங்க 3 பேர் தான் எழுதி வச்சுட்டு செத்து போயிருவேன். எப்படியும் கடைசியில நான் தான் ஜெயிக்கணும். ஜெயிப்பேன். அப்பா, என்னப்பா பேச்சுதெல்லாம்? மிரட்டுறதுக்கு என்ன வார்த்தை சொல்லணும்னு உங்களுக்கு ஒரு வரமுறையே இல்லையா? எதுக்கு நல்ல நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? தபார், நான் சொல்றது வெறும் மிரட்டல் இல்ல. நடு வீட்டை நின்னுக்கிட்டு சத்தியத்தை பேசுறேன். என்னுடைய பிளானுக்கு எந்த விதத்திலையும் நீயும் உன் அம்மாவும் குறுக்க நின்னு வச்சுக்கங்க. சத்தியமா சொல்றேன், இந்த ஹால்லயே தூக்கு மாட்டிக்கிட்டு தொங்குவேன். வாயை கழுவுங்கப்பா. அம்மா, நம்மளால யாரும் சாக வேண்டாமா? இவர் கூட போறதுனால எந்த பாவமும் நமக்கு வந்துட போறது இல்ல. எல்லா பாவமும் இவருக்கு தான் போய் சேரும். வாங்கம்மா, என்ன வேணாலும் நடக்கட்டும். நம்ம கூட போய் தொலைவோம். வாமா, போய் ட்ரெஸ் மாத்திட்டு ரெடி ஆகும். வா. பேசுறவனுங்க பேசினாதான் சண்டி மாடு கூட வேலை செய்யுது. நல்லா சொன்னடா ராஜாராம். இதுக்கு மேல இவளுக்கு எந்த சேட்டையுமே செய்ய மாட்டாளுங்க. என்னப்பா லேட் ஆயிட்டு இருக்கு, இன்னும் ரெடி ஆகலையா? வந்துட்டானே. நீ தான் லேட், உனக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்னமாமா, நான் தான் இன்னும் யாரு? சரி, இந்த பழம் வெத்தலை பூ எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களாமா? எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. வச்சிருவானுங்களே. என்னங்க, அந்த பத்திரிக்கை எடுத்து வச்சிட்டீங்களா? ஐயே, அத பத்தி நான் மறந்து போயிட்டேனே. அண்ணா, பத்திரிக்கை வச்சா முதல் பத்திரிக்கை யாருக்கு வைப்பீங்க? ஐயா ஐயோ, அண்ணனுக்கு தான்.
விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கீங்க போல இருக்கு. ஆமா வளர்மதி, இந்த குடும்பத்தோட நல்லது கெட்டது எல்லாத்தையும் எப்பவும் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறது அவர்தான். அவர் இல்லாம எந்த காரியமும் நடக்காது. என் பிள்ளைங்களுக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் அவரோடதான் இருக்கணும். அது மட்டும் இல்ல வளர்மதி, இந்த வீட்டு மேல எனக்கோ உமாவுக்கோ இருக்கிற அக்கறையை விட அவனுக்கு தான் அதிகமா அக்கறை இருக்கு. என் 4 பசங்களோட கல்யாணத்தையும் அவன் பக்கத்துல நின்னு ஜாம் ஜாம் நடத்தி வைக்கணும். பத்திரிக்கையில மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தோட முதல் மரியாதை என்னைக்குமே என்னைக்குமே என் அண்ணனுக்கு தான். அக்கா, நான் கோயிலுக்கு மட்டும்தான் வர முடியும். ஏய், சரிடா, அதுவே போதும். அப்புறம் ஒரு முக்கியமான ஆளுக்கு நம்ம கோயிலுக்கு வரோன்னு தகவல் சொல்லாம விட்டேனே. சொல்லிடலாம். எவனோ ஒருத்த அடிக்கடி ஃபோன் பண்ணி அங்க என்னென்ன நடக்குதுன்னு இங்க தகவல் சொல்றாண்டி. ஹலோ, நான் வைத்தி பேசுறேன். நாங்க எல்லாரும் வீட்ல இருந்து கிளம்பிட்டோம். நீங்க தானே எனக்கு அர்ச்சகரு? நானே தான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தாராளமா வாங்கோ. சரிங்க. குடும்பத்தோட வரோம். முதல் பத்திரிக்கை வச்சு சாமியை கும்பிட போறோம். நீங்க இருந்தா நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் கால் பண்ணேன். அப்புறம் இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள வந்தேடலாம். நல்ல நேரத்துக்குள்ள சாமி கிட்ட பத்திரிக்கை வச்சு அர்ச்சனை பண்ணிடலாம். சீக்கிரமா வந்துருக்கோ. வச்சுடுறேன். ஓ, ஐயர்கிட்ட தான் பேசிட்டு இருந்தீங்களா? அவந்திகா, என்ன முட்டாள்தனம் இது? எதுக்கு மாமா பேசுற போன பிடிக்க பேசுறீங்க? எதுக்கா? அம்மா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இந்த வீட்ல இருக்கிறவங்க யாரும் எங்க அப்பாவுக்கு தகவல் சொல்றாங்கன்னு மறந்து போச்சா நான் சொன்னதெல்லாம்? டேய் மாப்ள, என்னடா இது? அது ஒண்ணும் இல்ல மாமா. டேய், அப்போ அவந்திகா அப்பாவுக்கு நான் தான் தகவல் சொல்றேன்னு நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? ஐயோ மாமா, நான் போய் உங்களை சந்தேகப்படுவேனா? சந்தேகப்பட்டா என்ன தப்பு? எங்க அப்பாவுக்கு தகவல் கொடுக்கறது யாருன்னு நான் கண்டுபிடிக்க வேண்டாமா? ஷட் அப் அவந்திகா. என்ன நீங்க ஓவரா பேசுறீங்க? வீட்ல யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு தெரிய வேணா? என்ன எல்லார்கிட்டயும் பேசுற மாதிரி என் மாமா கிட்டயும் பேசலாம்னு நினைக்கிறீங்களா? தப்பு அவந்திகா. எங்க அப்பா அம்மாக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதே மரியாதை எங்க மாமாவுக்கு நீங்க தந்தே ஆகணும். இப்ப என்ன மரியாதை தரல? ஷட் அப்னு சொன்னேன். எதுவும் பேச தேவை. முதல்ல மாமா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நானா? நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? இப்ப மன்னிப்பு கேட்கலன்னா நடக்கிறதே வேற. மாப்ள, இப்ப என்ன மன்னிப்பு கேட்கணும் அவ்வளவுதானே? ஹலோ, சாரிங்க, மன்னிச்சிடுங்க. போதுமா? என்னமோ கொலை பண்ண மாதிரி எல்லாம் கோவப்படுறான். நான்சென்ஸ். மாமா, அவதிக்கு ஏதோ லூஸ் மாதிரி பேசி. எப்படிடா என் மேல சந்தேகப்படுற அளவுக்கு உங்களுக்கு மனசு வந்துச்சு? மாமா, சத்தியமா நான் இல்ல மாமா. அவதான் ஏதோ லூஸ் மாதிரி பேசுறானா நீங்களும்? டேய், அக்காவுக்கு நான் புள்ளையா பிறக்கலடா. ஆனா அம்மான்னு நினைச்சா எனக்கு எங்க அக்கா முகம் தாண்டா ஞாபகம் வரும். டேய், இந்த உடம்புல இருக்கிறது இந்த வீட்டோட உப்புடா. மாப்ள, நான் போய் காட்டி கொடுப்பேன்னு எப்படா நினைச்ச உன் பொண்டாட்டி? மாமா ப்ளீஸ் மாமா, அவ ஒரு பைத்தியக்காரி, அரை லூசு. முட்டாள்தனமா அவ பண்றதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க மாமா. வலிக்குதுடா. என் மனசு அப்படியே நொந்து போயிருக்கு. சாகர வரைக்கும் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு வார்த்தை கேட்டு போயிட்டா. டேய் மாப்ள, நீ எதுக்குடா கண் கலங்குற? அழாதடா, அழாத. வாழ்க்கையில எந்த பேரை வாங்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அந்த பேரை இந்த வீட்டுல வாழ வந்த பொண்ணுகிட்ட வாங்கிட்டேன்டா. அதுக்கு நீ என்னடா செய்வ? விடுறா. மாமா, தயவு செஞ்சு எனக்காக அவளை மன்னிச்சிருங்க மாமா. மாமா, அப்பா அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம். அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க மாமா. டேய் போட, விடுறா. ஏன்னா அதெல்லாம் நீ அழாதடா.
இது பாரு, நான் அழுதுனா என் மூஞ்சிக்கு நல்லா இருக்காது. நான் அழ மாட்டேன்டா. நான் போறேன். வாங்கய்யா. சாமி, கல்யாண பத்திரிக்கை சாமி கிட்ட வச்சு கும்பிடணும். அதுக்கு என்ன, பேஷா பண்ணிடலாம். குடுமா குடுமா. பொண்ணு மாப்பிள்ளை பேரை நல்லா வாய் விட்டு படிச்சு அவங்க பேர்ல மந்திரத்தை சொல்லுங்க. சாமிக்கு சரியா காதல் விழாம போயிட போகுது. ஏன்னா 2 பேரும் நல்லா இருக்கணும்ல. சரி, அப்படியே செஞ்சுடலாம். அஸ்ய யஜமானஸ்ய அவந்திகா சதீஷ் நாமதேயஸ்ய சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வீரிய வித்ய விஜயபல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் ராஜாராம், சாமியை கும்பிடுறா. அதெல்லாம் ஐயர் பார்த்து பாரு. இவங்களை இன்னும் காணுமேன்னு பாக்குறேன். டேய், எல்லாம் வருவாங்கடா, நீ சாமியை கும்பிடு. கடவுளே, இந்த மனுஷன் என்ன கூத்தடிக்க போறாருன்னு தெரியலையே. அங்க வாழ போறது என்னோட மக. அவ வாழ்க்கையை நீதான் சாமி நல்லபடியா அமைச்சு தரணும். சொந்த அப்பா கை விட்டுட்டாரு. நானும் அவ பக்கத்துல இருக்க முடியல. நீதான் என் பொண்ணுக்கு தாயும் தகப்பனமா இருந்து பாதுகாக்கணும். இந்த ஆள் பண்ற கூத்துக்கு தயவு செஞ்சு காது கொடுத்துறாத சாமி. நீ எதுக்குமா கண் கலங்குற? அக்காக்கு ஒன்னும் ஆகாதுமா, நீ அழாத. அம்மா, அக்கா வந்துட்டாங்க. என்ன வந்துட்டீங்களா? நீங்க ரொம்ப லேட்டுங்க. நாங்கெல்லாம் நல்ல நேரம் பார்த்து அப்பவே வந்துட்டோம். தெரியும்ல என்ன ஆளுங்க நீங்க. வீட்டில் நடக்கிற சுப காரியத்துக்கு சாமி கும்பிட நல்ல நேரத்துக்குள்ள வர வேணாமா? இப்படியே லேட்டா வருவீங்க? ராஜாராம், ஜவுளி கடையில நகை கடையில துரத்தி வந்தது பத்தாதுன்னு இப்ப கோயிலுக்கு வந்திருக்கியா? என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு, தெரியும்ல. ஹலோ, யாரை துரத்துறா? இங்க நான் தான் முன்னாடி வந்திருக்கேன். நீங்க தான் என்ன துரத்திட்டு வந்திருக்கீங்க. கோவப்பட்ட நான் தாங்க கோவப்படணும். என்ன புரிஞ்சுதா? வேண்டாங்க, அவர்கிட்ட நமக்கு என்ன பேச்சு? சாமி கும்பிட வந்திருக்கோம். நல்ல காரியத்துக்கு வந்திருக்கிற இடத்துல வார்த்தைகளை வளர்க்க வேண்டாம். வேணாம், பேசாம விட்டுருங்க. என்னம்மா இது? சாமி, இந்த பார்ட்டியும் பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட தான் வந்திருக்காங்க. அவங்க வேலையை பாருங்க. சரி சாமி, நான் தான் வைத்தி உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேனே. மறப்பேனா? பத்திரிக்கை கொடுங்கோ, பேஷா அர்ச்சனை பண்ண. சரிங்க. அந்த பத்திரிக்கையிலையும் பொண்ணு மாப்பிள்ளை பேரை நல்லா சத்தமா படிங்க. அவங்க பேர்ல மந்திரம் சொல்லுங்க. தப்பா படிச்சா சாமி கன்ஃபியூஸ் ஆயிட போகுது. என்னங்க அது? உங்க பத்திரிகையிலையும் பொண்ணு பேரு அவந்திகான்னு இருக்கு, அவா பத்திரிகையிலையும் அவந்திகான்னு இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கேக்குறாருல, பதில் சொல்லுங்க.